ஹல்லேலூயா. இந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. இந்த வார்த்தை உங்கள் இருதயத்திற்குள் செல்லும் பொழுது உபாகமம் 28:1 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி உண்மையாய் செவிகள் அவருடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்கும் போது கர்த்தர் உன்னை மேன்மையாய் உயர்த்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே நாம எப்பொழுதுமே வாசிக்கக்கூடிய அந்த திருவிருந்திற்கான 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23, 24, 25, 26 இந்த 4 வசனங்களை முதலாவது 23 படிங்க. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தான் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து. இதுதான முதல் வசனம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். பிரியமானவர்களே, இந்த 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் 23வது வசனத்துல முக்கியமான முதல் விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த திருவிருந்து என்கின்ற இந்த பந்தி 4 முறைமைகளிலே சொல்லப்படுகிறது. 1 பந்தி என்று சொல்லப்படுகிறது, பஸ்கா என்று சொல்லப்படுகிறது, திருவிருந்து என்று சொல்லப்படுகிறது, ராப்போஜனம் என்று சொல்லப்படுகிறது. 4 முறைமைகளிலே சொல்லப்படுகிறது. ஆனா இதனுடைய மேஜர் கோல் தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பஸ்கா. அதுதான் பாஸ் ஓவர் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த இடத்துல இதை குறித்து இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த முதல் வசனத்தில் சொல்லும் பொழுது இதை அவர் யாரிடத்தில் பெற்றுக்கொண்டாராம்? கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். I received from Lord. இதான் ஃபர்ஸ்ட். இந்த பஸ்காவை, இந்த ஆசரிப்பை, இந்த நியமத்தை நான் யாரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்று சொன்னால் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். I received from Lord Jesus. அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன். ஆமா. அடுத்து 24வது வசனம் படிங்க. ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இங்கே பாயிண்ட் நம்பர் 2, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. This is my body which is for you. ஆமா, கிளியரா ஆண்டவர் சொல்றாரு, இது உங்களுக்காக பிற்கப்படுகிறது. செக் பண்ணுங்க. இது உங்களுக்காக பிற்கப்படுகிறது. ஆமா, உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது. This is my body which is for you. இது இரண்டாவது முக்கியமான விஷயம். அடுத்து 25வது வசனம் படிங்க. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. This cup is the new covenant in my blood. ஆண்டவர் சொல்றார். இது இயேசுவினிடத்தில் பெற்றுக்கொண்ட பாத்திரம். பவுல் சொல்லும் பொழுது நான் இதை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். I received from Lord. This is my body which is for you. This cup is the new covenant in my blood. இந்த 3 விஷயங்கள் இங்கே முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமான இதுல இந்த இடத்துல ஆரம்பம் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பேசினா, இந்த பஸ்கா, இந்த பந்தி, இந்த திருவிருந்து, இதனுடைய சாரம்சம் இந்த வசனங்கள் தான். இந்த அப்பமும் திராட்சரசத்தையும் குறித்த இந்த முக்கியமான 2 வார்த்தைகள். ஆமா, இந்த 2 வார்த்தைகள்ல அவர் சொல்றாரு, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லி இந்த இடத்துல இந்த பாண்டிங் யாரோடு இருக்குன்னா கடவுளோடு இருக்கிறது. அவர் சொல்றாரு, நீ எடுக்கக்கூடிய இந்த அப்பமும் திராட்சரசமும் யாரை நினைவு கூறுகிறது? என்னை நினைவு கூறுகிறது. சரி, இந்த சம்பவம் எப்ப நடந்துச்சு? இந்த சம்பவத்தை குறித்து பைபிள்ல இது பின்னாடி இப்போ எல்லாரும் வாசிக்கக்கூடிய வசனம். ஆனா இதை குறித்து இயேசு கிறிஸ்து கடைசியாக இதை குறித்து பேசும்போது என்ன பேசினார்? லூக்காவின் புத்தகம் 22வது அதிகாரம் 14வது வசனம். 14. வேலை வந்தபோது அவரும் அவரோடு கூட 12 அப்போஸ்தலரும் பந்தி இருந்தார்கள். பாருங்க, வேலை வந்தபோது அவரும் அவரோடு கூட 12 அப்போஸ்தலர்களும் பந்தி இருந்தார்கள். இதுதான் நம்ம பந்தின்னு சொல்றோம். நான் ஏற்கனவே சொன்னேன், பஸ்கா அப்படிங்கிறது விருந்து. அந்த பஸ்கா அப்படிங்கிறது அந்த 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 கவர்னன் உடன்படிக்கையை குறித்து அதனுடைய முழுமைக்கு பஸ்கா அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இங்க பந்தி என்று சொல்லப்படுது. பந்தி, ஆமா,
பந்தி இருந்தார்கள். அடுத்து 15வது வசனம். அப்பொழுது அவர் அவர்களை அவர்களை நோக்கி, நோக்கி, நான் பாடுபடுவதற்கு முன்னே உங்களோட கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாய் இருந்தேன். இங்க ஆண்டவர் ஆசைப்படுறாரு. நீ ஆசைப்படுறியா? இந்த பந்திக்கு ஆசைப்படுறியா? இன்னைக்கு பாதி பேரை காணோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பந்திக்கு ஆசைப்படுறோமா நாம? இங்க இயேசு கிறிஸ்து இந்த பந்திக்கு ஆசைப்படுறாரு. நான் ஆசையா இருந்தேன். இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் குறித்த உணர்வு இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு குறைந்து போயிருக்கிறது. இந்த உடன்படிக்கையை குறித்த உணர்வு முற்றிலுமாய் அற்றுப்போன உணர்வில்லாத பிள்ளைகளாக இன்றைக்கு அநேகர் காணப்படுகிறார்கள். வசனம் சொல்லுது, ஆண்டவர் ஆசையா இருக்கிறார். நான் ஆசையா இருந்தேன். எப்படி ஆசையா இருந்தேன்? மிகவும் ஆசையா இருந்தேன். இந்த அப்பத்திலும் திராட்சரசத்திலும் பங்கெடுப்பதற்கு நான் மிகவும் ஆசையா இருந்தேன். 16வது வசனம். தேவனுடைய ராஜ்யத்திலே இது நிறைவேறும் அளவும் நான் இனி இதை புசிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நிறைவேறும். எது நிறைவேறும்? ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்குது. தேவனுடைய ராஜ்யத்திலே இது நிறைவேறும். எப்பொழுது அவர் நம்மை அவருடைய ராஜ்யத்திற்கு கூட்டி சேர்க்கிறாரோ அப்பொழுது இந்த பந்தி நிறைவேறும். அடுத்து 17வது வசனம் படிங்க. அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள். ஷேர். அவர் அவருடைய பாத்திரத்தை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுக்கிறார், பங்கிட்டு கொடுக்கிறார் இல்லையா? அதனால தான் வசனம் சொல்றது, நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களும் அவருடைய மாம்சத்துக்கு உரியவர்களாகவும் இருக்கிறோம். எபேசியர் 5வது அதிகாரம் 30வது வசனம். அந்த ஷேர், பங்கிட்டுக் கொள்ளுதல். இன்றைக்கு அவருடைய அப்பத்துக்கும் அவருடைய திராட்சரசத்திற்கும் நாம் சொந்தங்களாக பங்கிட்டுக் கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம். அடுத்து 19வது வசனம் படிங்க. பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். நம்ம கொரிந்தியர்ல படிச்சோம், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம். ஆனா இங்க இயேசு கிறிஸ்து டைரக்டா கொடுக்கிறாரு. அதனால இங்க சொல்லப்படுகிறது, this is my body which is given for you. உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம். ஆமா, டைரக்டா அவரை கொடுக்கிறார். அதனால இங்க கொடுக்கப்படுகிற என்று சொல்லப்பட்டிருக்கிறது, கொரிந்தியர்ல பிற்கப்படுகிற அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறார். கர்த்தருக்கு பிரியமான அவர் அவருடைய சரீரத்தை கொடுக்க அவர் அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார். அதுதான் இந்த 19வது வசனத்தை நாம் பார்க்கின்றோம். அடுத்து 20வது வசனம் படிங்க. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். பாருங்க, கிளியரா சொல்றாரு, உங்களுக்காக சிந்தப்படுகிற, உங்களுக்காக சிந்தப்படுகிற அப்படிங்கறத சொல்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பிரியமானவர்கள். 21வது வசனம் படிங்க. பின்பு இதோ என்னை காட்டிக் கொடுக்கிறவனுடைய கை என்னுடனே கூட பந்தியில் இருக்கிறது. பாருங்க, அங்க அவரை காட்டிக் கொடுக்கக்கூடியவனுக்கு அவனுடைய கையும் அந்த பந்தியில தான் இருக்கான். அத இந்த வசனம் நமக்கு சொல்லுது. நம்ம ஏற்கனவே கொரிந்தியர்ல படிக்கும் போது இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்படின்னு ஆரம்பிக்கும் வசனம். கொரிந்தியர்ல அப்படிதான் ஆரம்பிக்குது, தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே. அப்போ அவரை காட்டி கொடுத்த நேரம் எப்போ? நைட் டைம். நைட் டைம்ல பந்தி இருக்கிறார், எல்லாரோட கூட சேர்ந்து இருக்கிறார். ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல அவரை காட்டி கொடுக்க போறாங்க. அதாவது இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் அவரை அரெஸ்ட் பண்ண போறாங்க. அவருடைய வேலை வந்துருச்சு, அவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஐ எம் கோயிங் டு பி அண்டர் அரெஸ்ட். என்ன கொஞ்ச நேரத்துல என்ன அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, அதனால என்னுடைய நிறைவு காலம் வந்துருச்சு அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால தான் அந்த நைட் டைம்ல எல்லாரையும் கூப்பிட்டு அந்த பஸ்காவை கொடுக்கும்போது அவர் மிக தெளிவாக சொல்லுகிறார், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம் அப்படிங்கிறத கிளியரா அவர் அங்கே சிலுவையில அடிக்கப்படுவதற்கு முன்பாக அவரை கைது செய்யும் போது அந்த ராத்திரி வேளையிலே அவர் மிக தெளிவாக அவர்களுக்கு சீஷர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. இப்போ அடுத்து இந்த லூக்கா 22வது அதிகாரத்தை பார்க்கும் பொழுது நிறைய ரகசியங்கள் இருக்கு. இப்போ இந்த வசனங்களை படிச்சோம். இதே லூக்கா 22ல 24 படிங்க. அன்றியும் தங்களில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று. பாருங்க, இன்னைக்கு சீஷர்களுக்குள்ள, இயேசு கிறிஸ்துவை நன்கு அறிந்தவர்களுக்குள்ள வாக்குவாதம் இருக்கா இல்லையா? இங்க அங்க வாக்குவாதம். என்ன வாக்குவாதம்? யார் பெரியவன்? யார்? நான் நல்ல பாடுறேன்னா நீ நல்ல பாடுறியா? நான் நல்ல இதை பண்றேன்னா நீ நல்ல இதை பண்றியா? யார் பெரியவன்? இந்த வாக்குவாதம் இது நிறைய ஒரு பெரிய ஒரு சிக்கலான விஷயமா இருக்கு. யார் பெரியவன்? ஆலயத்துல யார் பெரியவன்? ப்ரோக்ராம் நடக்கிற இடத்துல யார் பெரியவன்? ஆமா, அவங்களுக்கு மட்டும் சால்வ போட்டாங்க, எனக்கு போடல.
யார் பெரியவன்? வாக்குவாதங்கள் சீஷர்களுக்குள்ளே இருக்கக்கூடாது. இங்கே யார் பெரியவன் என்ற வாக்குவாதம் இருக்குது. 25வது வசனம் படிங்க. அவர் அவர்களை நோக்கி, புறஜாதியாரின் ராஜாக்கள் அவர்களை ஆளுகிறார்கள், அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துவர்களும் உபகாரிகள் எனப்படுகிறார்கள். 26. உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது. உங்களில் பெரியவன் சிறியவனை போலவும், தலைவன் பணிவிடைக்காரனை போலவும். பாருங்க, ஒரு தலைவன் பணிவிடைக்காரனை போல இருக்க வேண்டுமாம், பெரியவன் சிறியவனை போல இருக்க வேண்டுமாம். ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படித்தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த வசனம் சொல்லுகிறது. கடைசியில் 27வது வசனத்தை படிங்க. பந்தியில் இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன்? பந்தியில் இருக்கிறவன் அல்லவா? அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனை போல. இயேசு கிறிஸ்துவின் தாழ்மையை பாருங்க. நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனை போல இருக்கிறேன். I am the servant. தண்ணி எடுத்து வைக்கணுமா? குடியா? நான் எடுத்து வைக்கிறேன். பை போடணுமா? நான் போடுறேன். எச்சில எடுக்கணுமா? நான் எடுக்கிறேன். எல்லாத்தையும் நான் செய்யறேன். பணிவிடைக்காரன். நான் உங்கள் நடுவே பணிவிடைக்காரனை போல இருக்கிறேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றார். இதெல்லாம் எப்போ இந்த சம்பவம் நடக்குது? அப்பவும் திராட்சை ரசம் பந்தி இருக்கும்போது இந்த டிஸ்கஷன் போயிட்டு, நாம இப்ப பந்தி இருக்க போறோம், இந்த டிஸ்கஷன் போயிட்டு. அல்லேலூயா. பாருங்க, இங்க சொல்றாரு, நான் உங்கள் நடுவே பணிவிடைக்காரனை போல இருக்கிறேன். இதப்போ இப்ப யார் பெரியவன் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள வரக்கூடாது. அப்பதான் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, நீ ஒரு பணிவிடைக்காரனை போல இரு. இருக்கிறதுலே எது தாழ்மையான வேலையோ அந்த வேலையை செய். கடவுளுக்காக நீ செய்யக்கூடிய வேலை. அல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சர்ச்செல்லாம் முடிஞ்ச பிறகு சாயங்காலம் போயிட்டு பாத்ரூம் பார்ப்பேன். சம்டைம்ஸ் மேலே இருக்கிற பாத்ரூம் பார்ப்பேன். சம்டைம்ஸ் பார்த்தாச்சுன்னா உள்ளவே நுழைய முடியாது, அவ்வளோ மோசமாக இருக்கும். ஒரு சில டைமில் பயந்து போய் கதவை திறப்பேன், உள்ள என்ன ஆகுமோ என்ன நடக்குமோ அப்படின்னு. ஆனால் கொஞ்ச நாள் நாங்கள் அதுக்குள்ள ஒரு சில டைமில் போகும்போது பாத்ரூம் சுத்தமாக, கீழே இருக்கிற பாத்ரூமை விட சுத்தமாக இருக்குது. மேலே அவ்வளோ நீட்டாக இருக்குது. ஆச்சரியமாக இருந்துச்சு. எப்படி என்னால் நம்ப முடியுது, இவ்வளோ நீட்டாக இருக்குது. கர்த்தருக்கு பிரியமான கேள்விப்பட்ட ஒரு சில டைமில் சபையில் இருக்கிற ஒரு குடும்பம் அதை செய்யுது, இல்லைன்னா அம்மா செய்கிறாங்க. நான் அப்போ மனசுக்குள்ளே நினைப்பேன், இவ்வளோ நல்லா இருக்க, இதை யார் செஞ்சாங்களா? கர்த்தாவே அவங்கள ஆசீர்வதி, அவங்கள ஆசீர்வதி. அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் சொல்லுவேன், உள்ளே வந்தால் கொஞ்சம் பயம் இல்லாமல் வர்ற மாதிரி இருக்குது, அவங்கள ஆசீர்வதிங்கப்பா அப்படின்னு சொல்லுவேன். அப்போ ஒரு சாதாரண உலக மனுஷன் நானே அவங்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லும்போது ஆண்டவர் ஆசீர்வதி வர மாட்டாரா? நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அடுத்து இங்க யார் பெரியவன் அது முக்கியம் இல்லை. இங்க ஆண்டவர் சொல்றார், நீ முதல்ல ஒரு நல்ல வேலைக்காரனா இரு அப்படிங்கிறாரு. அடுத்து சீஷர்களை குறித்த சாட்சி 28வது வசனம் படிங்க. என்னோடு கூட நிலைத்து இருந்தவர்கள் நீங்களே. பாருங்க, ஊழியத்தின் பாதையில நீ கடைசி வரைக்கும் நிலைத்து இருக்கணும். எப்படி இருக்கணும்? கடைசி வரைக்கும். இடையில பிச்சு கட்டிட்டு ஓடக்கூடாது. ஆண்டவர் சீஷர்களை குறித்து சாட்சி கொடுக்கிறாரு, என் கூட எனக்கு எவ்வளவோ சோதனைகள் எல்லா சோதனைகளையும் என்னோடு கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. இயேசு கிறிஸ்து சாட்சி கொடுக்கிறார். எனக்கு காணப்பட்ட எல்லா சோதனைகள்லையும், எனக்கு ஏற்பட்ட அவமானங்கள்லையும் நிந்தனைகள்லையும் என் கூட கடைசி வரைக்கும் நீங்க தான் இருந்தீங்க. நீங்க தான் இந்த ஊழியத்தின் பாதையில கூட கர்த்தருக்கு பிரியமானவர்களே கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய மகனாக இரு. நிலைத்திருக்கக்கூடிய மகனா இரு. அதுதான் உனக்கு ஆசீர்வாதம். ஆமா, இடையில நீ எங்க நம்ம வழி மாறி திசை மாறி போனாலும் நமக்கு தலைவன் இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. அவரை தவிர வேற என்ன இருக்காங்களா? இங்க ஆட்டையை போட்டாச்சு எங்க போனோம்? அங்கதான் போனோம். அப்ப கேட்பாரு, ஏன்டா டே அங்க அது கொடுக்குறான்னு அங்க போனேன், இங்க இந்த போஸ்டிங் கொடுக்குறான் இங்க போனேன், நீ எதுலையுமே உருப்படியே இல்லையடா, எதுக்கு இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, ஏய் அவன் அப்படியே கீழே தள்ளு, கீழே தள்ளு, உருட்டி விடுவார் கீழே பாதாளத்துக்கு. கர்த்தருக்கு பிரியமானவர். இன்னைக்கு அநேகர் அப்படிதான் குழந்தையா இருக்கிற வரைக்கும் அவங்க நிலைத்திருக்கிறாங்க, வளர்ந்த உடனே ஜல்லிக்கட்டு மாடா மாறிக்கிறாங்க. என்ன மாடு? அது என்ன பண்ணும்? அதுவும் புல்லு திங்கிற மாடுதான், அதுவும் சாதா மாடுதான். ஆனா அது எல்லாரையும் முற்ற மாடு. என்ன மாடு? முற்ற மாடு. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கடைசியா அந்த மாடு என்ன பண்ணுவாங்க தெரியுமா?
கறி கிடைக்கும். எங்க போவோம்? கறி கிடைக்கும். ஆமா, கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்ம நிலைத்திருக்கக்கூடியவர்களாக எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல நிலைத்திருக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இயேசு கிறிஸ்து சீஷர்களை குறித்து சாட்சி கொடுக்கிறார், நிலைத்திருக்கிறார்கள். என்ன பண்றாங்க? இயேசு கிறிஸ்து அடுத்து கடைசி ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றாரு. யோவான் 13வது அதிகாரத்தை எல்லாருமே எடுத்துக்கங்க. யோவான் 13வது அதிகாரம் வசனம் 5 படிங்க. என்று பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். பண்ணது யாரு? என்ன பண்ணாரா? கால்களை கழுவினாரா. எப்படி கழுவினாரா? பாத்திரத்துல தண்ணி எடுத்து கால்களை கழுவிட்டு தன்னுடைய இடுப்புல கட்டி இருந்த அந்த துணினால அவங்க காலை துடைச்சாங்க. அவங்க காலை துடைத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வசனம் படிங்க. 6. அவர் சீமோன் பேதுருவினிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவ, ஆண்டவரே, நீங்க என் காலை கழுவலாமா அப்படின்னு கேட்கிறான். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அடுத்து 8வது வசனத்துல மறுபடியும் பேதுரு சொல்றான், நீர் ஒரு காலம் என் காலை கழுவ கூடாது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய காலை நான் கழுவவில்லை என்றால் உன்னிடத்தில் எனக்கு உன் காலை கழுவலைன்னா உனக்கு எனக்கு பங்கு இல்லைன்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு பாரம்பரியம், அதாவது ரொம்ப நாங்க 50 வருஷம் சர்ச்சு, நாங்க 100 வருஷம் சர்ச்சு, யாருக்கு பிடிக்குமோ அவங்க காலை மட்டும்தான் வருஷத்துக்கு ஒரு முறை கழுவுவோம். வருஷத்துக்கு ஒரு முறை கழுவுவோம். வந்துடுறா, நாளைக்கு உன் காலை கழுவணும். ஆமா, வந்துடு. கர்த்தருக்கு பிரியமானது, முகம் தெரியாத நபர்களின் கால்களை எங்கே கழுவ? இயேசு கிறிஸ்து இங்க சொல்றாரு, கால்களை, உன் கால்களை நான் கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை அப்படிங்கிறார். அடுத்து 10வது வசனத்துல என்ன சொல்றாரு படிங்க. இயேசு அவனை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதா இருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமா இருக்கிறான். முழுவதும் சுத்தமா இருக்கிறான். முழுக நீ ஏற்கனவே நீ ஞானஸ்தானம் எடுத்துட்ட, பேப்டிசம் எடுத்துட்ட, நீ கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிற அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உன்னுடைய கால்களை கழுவினா மட்டும் போதும். கால்களை கழுவினால் மாத்திரம் போதும், மற்றபடி அவன் சுத்தமாக இருக்கிறான். அவனுடைய வார்த்தை சொல்லுது, நீங்கள் சுத்தம் உள்ளவர்கள், உங்கள் கால்களை கழுவினால் போதும். அடுத்து 12வது வசனத்தை 10 படிச்சிட்டீங்களா? அடுத்து 11 படிங்க. தம்மை காட்டிக் கொடுக்கிறவனை அவர் அறிந்திருந்தபடியால் நீங்கள் எல்லோரும் சுத்தம் உள்ளவர்கள் அல்ல என்றார். பாருங்க, யூதாஸ் காரியத்தோட காலம் கழுவப்பட்டது. அவன் குற்றவாளி தான். அவன் குற்றவாளின்னு சொல்லிட்டு அவன் காலை கழுவாம இருந்தாரா? இயேசு கிறிஸ்து கழுவினார். ஏன்னா மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவன் எதை பார்க்கிறார்? நீ எப்படி நடிக்கிற அப்படின்னு ஆண்டவருக்கு தெரியும். நீ வழக்கமா ஒருத்தர் காலம் கழுவிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நீ யாரு, எந்த எப்பேற்பட்ட ஆளு அப்படின்னு எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். அதனால கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறவன், எப்படி இருக்கிற அப்படிங்கிறத ஆண்டவர் பார்க்கிறார். அடுத்து 12வது வசனம் படிங்க. அவர்களுடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்துக் கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவனை நோக்கி, நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? இப்ப ஆண்டவர் எல்லா சீஷனுடைய கால்களையும் கழுவுறாரு. கழுவி முடிச்சோன்னு அவங்கள்ட்ட கேட்கிறாரு, இப்ப நான் என்ன செஞ்சேன், நீங்க பாத்தீங்களா, கவனிச்சீங்களா அப்படின்னு கேட்கிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, 13வது வசனத்துல அவர் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றார். பாயிண்ட் நம்பர் 13. நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். பாருங்க, டிக்ளேர் பண்றார், ஓப்பனா டிக்ளேர் பண்றார். அவர் காட், லார்ட் ஜீசஸ், he declared openly, open statement. என்ன சொல்றாருன்னா, I am the God, I am the Lord. நானே தெய்வம், நானே ஆண்டவர், நானே போதகர். கடைசியா அவர் இந்த பூமியில அந்த உடன்படிக்கைக்குள்ள வரும்பொழுது, அந்த ரத்தத்தினாலும் சரீரத்தினாலும் உடன்படிக்கைக்குள்ள வரும்போது, அவர் கடைசி அந்த ரகசியத்தை, இந்த உண்மையை சீஷர்களுக்கு வெளிப்படுத்துறாரு. நானே ஆண்டவர், நானே போதகர். அல்லேலூயா. நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள், நான் அவர்தான், நான் அவர்தான். ரொம்ப அழகா ஓப்பன் ஸ்டேட்மெண்டா கிளியரா டிக்ளேர் பண்றாரு, நான் அவர்தான். யூ ஆர் ரைட், ஃபார் சோ ஆம் அப்படிங்கிறார். அடுத்து சொல்றாரு 14வது வசனத்துல, ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால்
நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர். அவர் சொல்றாரு, நானே ஒருவர் காலை கழுவுறேன், ஒருவருடைய காலை கழுவுறேன் அப்படின்னா நீங்களும் ஒருவர் கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள் அப்படின்னு கிளியரா இங்க டிக்ளேர் பண்றாரு. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஏன் டிக்ளேர் பண்ணாரு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இந்த 14வது வசனத்துல நம்ம படித்தோம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 15வது வசனம், நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு எடுத்துக்காட்டு, நான் எப்படி செய்தனோ அதை நீங்களும் செய்யணும்னு உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு கடைசியாக கர்த்தருக்கு பிரியமானவர்களே ஒரு வார்த்தையை அவர் சொல்லுகிறார். 17வது வசனத்துல படிங்க. நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. இந்த காரியத்தை நீ உண்மை உத்தமமா செய்தேனா, ஒருவர் கால்களை ஒருவர் கழுவுவது என்பது பார்த்தீங்கன்னா பரத்தில் இருக்கிற பரிசுத்த தேவன். நீ கும்பிடுறியே, நீ அவர்கிட்ட முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறைய, அவர் எல்லாத்துக்கும் வானத்துக்கும் பூமிக்கு மேலானவர்னு சொல்றிய, அவர் செய்த காரியத்தை நீ செய்தேன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ பாக்கியவான். அல்லேலூயா. பாக்கியவான், நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் அப்படிங்கிற வார்த்தையை இங்க அவர் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பரிசுத்த தேவன் நிச்சயமாக நம்மை பாக்கியவான்களாக வைக்கிறவர். அல்லேலூயா. சீடரின் கால்களை கழுவினவர், செந்நீரில் உள்ளம் கழுவிடுமே. அப்போ சீடரின் கால்களை அடுத்து ஒரு வார்த்தையை சொல்றாரு. இதே 22வது பாருங்க, அவர் இந்த பந்திக்கு போறதுக்கு முன்னாடி எவ்வளவு இன்ஃபர்மேஷனை அவருடைய சீஷர்களுக்கு கொடுக்கிறார். அதான் பார்த்து, ஏன்னா இதுக்கப்புறம் அவர் கொடுக்க முடியாது. there is no alternative chance, this is the last chance. ஆண்டவர் கடைசியா இந்த பூமியில அவங்களை விட்டு பிரிய போறார். 3.5 ஆண்டுகள் தன்னோடு இணைந்து ஊழியம் செய்த அன்பு சகோதரிகளை விட்டு பிரியக்கூடிய நேரம். அதனால அவர் நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்கிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அடுத்து அவர் சொல்றாரு லூக்கா 22:45-46. லூக்கா 22:45. அவர் ஜெபம் பண்ணி முடித்து எழுந்திருந்து தம்முடைய சீஷரிடத்தில் வந்து அவர்கள் துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு, நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன, சோதனைக்குட்படாத படிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. நைட் டைம் அவர் அரெஸ்ட் பண்ண போறாங்க. நல்ல நைட் டைம். அந்த நைட் டைம்ல பந்தியெல்லாம் முடிஞ்சிருச்சு, அப்ப திராட்சை ரசம் கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து நிறைய காரியங்களை சொல்லிட்டு அதுக்கு பிறகு போய் ஜெபம் பண்ண போறாங்க. ஜெபம் பண்ணிட்டு வந்து பாக்குறாரு, சீஷர்கள்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அவர்கிட்ட சொல்றாரு, உன் வாழ்க்கையில நீ சோதனையில சிக்காம இருக்கணும்னா நீ ஜெபம் பண்ணு. சோதனையில சிக்காம இருக்கணும்னா, வாழ்க்கையில சோதனை இருக்கா? சோதனை இருக்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாருக்கும் சோதனை இருக்கு. அப்ப இந்த சோதனை இல்லாம இருக்கணும்னா நீ ஜெபம் பண்ணணுமா? என்ன பண்ணணும்? கொஞ்சம் சொல்லுங்களா, என்ன பண்ணணும்? பக்கத்துல பார்த்து சொல்லு, ஜெபம் பண்ணுமா. பாருங்க, ஜெபம் பண்ணணுமா, நீ சோதனைக்கு உட்படாம இருக்கணும். இது 22வது அதிகாரத்துல அவரை சிலுவையில அடிக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு அந்த சீசனுக்கு சொல்லக்கூடிய வார்த்தையா இருக்கு. கடைசியாக லூக்கா 22வது அதிகாரம் 63வது வசனத்தை படிங்க. லூக்கா 22:63. இயேசுவை பிடித்துக்கொண்ட மனுஷர் அவரை பரியாசம் பண்ணி அடித்து அவருடைய கண்களை கட்டி முகத்தில் அறைந்து, உன்னை அடித்தவன் யார், அதை ஞான திருஷ்டினால் சொல் என்று அவரை கேட்டதும் அன்றி மற்றும் அநேக தூஷண வார்த்தைகளையும் அவருக்கு விரோதமாக சொன்னார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அவரை அரெஸ்ட் பண்ணியாச்சு. அவரை அரெஸ்ட் பண்ணது நைட். நல்ல கவனிங்க, அவரை அரெஸ்ட் பண்ணது எப்போ? நைட். இப்ப அரெஸ்ட் பண்ணி ஒவ்வொரு இடமா கொண்டு போறாங்க. ஃபர்ஸ்ட் பிலாத்து,
அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் முதல்ல பிரதான ஆசாரியன், அதுக்கப்புறம் பிலாத்து, நெக்ஸ்ட் அப்படி கொண்டு போறாங்க. இந்த நைட்ல அவரை கொண்டு போகும்போது அவரை பரியாசம் பண்றாங்க. இந்த நைட்ல அவரை அடிக்கிறாங்க. நைட்ல அவருடைய கண்ணை கட்டுறாங்க. நைட்ல அவருடைய முகத்துல அரைகிறாங்க. உன்னை அடிச்சது யாருன்னு கேட்குறாங்க. நைட்ல அவரை கெட்ட வார்த்தையில திட்டுறாங்க. இப்படி நைட்டு ஃபுல்லா அவரை கஷ்டப்படுத்துறாங்க. நைட் ஃபுல்லா அவர் தூங்கினாரா? நைட்ல தூங்கல. இரவு முழுவதும் அவரை துன்பப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். பரியாசம் பண்ணினார்கள், அடித்தார்கள், கண்களை கட்டினார்கள், முகத்தில் அறைந்தார்கள். அவரை அடிச்சது யாருன்னு கண்டுபிடின்னு சொன்னாங்க. தூஷண வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள்னால அவரை திட்டினாங்க. இப்படி நைட்டு ஃபுல்லா அவரை கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான போர் சேவகர்கள் மற்றும் அதிகாரிகள், யூதர்கள் எல்லாரும் சேர்ந்து அவர் துன்புறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அவர் அரெஸ்ட் பண்ணியாச்சு. கர்த்தருக்கு பிரியமானவர்கள், 26ஆம் வசனம் சொல்கிறது, விடியற்காலமான போது. எப்படி? விடியற்காலமான போது ஜனத்தின் மூப்பரும் பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் கூடி வந்து தங்கள் ஆலோசனை சங்கத்தில் அவரை கொண்டு வந்து நிறுத்தி போதும். இதை ஏன் சொன்னேன் அப்படின்னா, இரவு முழுவதும் நீ கும்பிடக்கூடிய தெய்வத்தை அணுவா சித்திரவதை பண்ணியிருக்கிறாங்க. ஆனா உன்னால ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் நடக்கக்கூடிய இரவு ஜெபத்துக்கு வர முடியல. ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் நடக்கக்கூடிய நைட் பிரேயருக்கு உன்னால வர முடியல. உனக்காக அவர் இரவு முழுவதும் வேதனைப்பட்டிருக்கின்றார். ஒரு நாள் சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு முன்பாகவும் வேதனை, இரவு முழுவதும் வேதனை. அதிகாலையில் அவரை கொண்டு போறாங்க சிலுவையில் அடிக்கிறதுக்கு. சாட்டையில அடித்து சிலுவையில் ஒப்பு கொடுத்து கொண்டு போறாங்க. அதுக்கு முன்னாடி நைட்டு ஃபுல்லா அவரை அடிச்சிருக்கிறாங்க. அந்த நைட்டு ஃபுல்லா அவர் பட்ட வேதனைகள். ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவர்கள், புறஜாதியை சொல்லல, கிறிஸ்தவர்கள், புறஜாதிகள் வைராக்கியமா இருக்கிறாங்க. ஏற்றுக்கொண்டு வர நான் பார்த்துட்டு வரேன், கண்டினியூஸா பார்த்துட்டு வரேன். கிறிஸ்தவர்கள் ஒரு நாள், மாசத்துல ஒரு நாள் நடக்கக்கூடிய நைட்ல இருக்கு, எனக்கு தூக்கம் வருது, அடுத்த நாள் காலையில வேலை இருக்குது, என்னால முடியல, உடம்பு சரியில்லை, வவுத்து வலி, கால் வலி, தலைவலி, ஜுரம் எல்லாத்தையும் சொல்லி நல்லா கட்டில மெத்தையில கும்முன்னு படுத்து தூக்க வேண்டியது. கர்த்தருக்கு பிரியமாக கட்டில் படுத்து கொண்டிருந்த திமிர்வாதக்காரனை கட்டிலோடு கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துடைய பாதத்தில் வைத்தார்கள் அந்த நாட்களிலே. இன்றைக்கு உனக்காக வேதனைப்பட்ட, ராம் முழுவதும் வேதனைப்பட்ட அந்த அருள்நாதர் இயேசு அவருடைய நாமத்தை தியானிப்பதற்கும் துதிப்பதற்கும் உன்னால 30 நாள்ல ஒரு நாள் கூட இரவு ஜெபத்துல உன்னால் கலந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னால், யூ ஆர் நாட் எ ட்ரூ கிறிஸ்டியன். நீ ஒரு உண்மையான கிறிஸ்துவன் அல்ல. அதான் உண்மை. அல்லேலூயா. யூ ஆர் நாட் எ ட்ரூ கிறிஸ்டியன். அதான் உண்மை. நீ உண்மை உள்ள கிறிஸ்துவன் அல்ல. இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஒரு நாள் பாடு உனக்காக, அவர் சிந்திய ரத்தம் உனக்காக எல்லாத்தையும் சகித்தாரு. ஆனா அவருக்காக உன்னால ஒரு நாள் 10ல இருந்து 12 அரை வரைக்கும், 12:30 வரைக்கும் அவர்கிட்ட உன்னால நேரத்தை கொடுக்க முடியல. ஆனா யூடியூப்ல 1 மணி 2 மணி வரைக்கும் உட்கார்ந்து நோண்ட தெரியுது, வீட்டுல டிவி பார்க்க தெரியுது, தெருவில் ஊர் சுத்த தெரியுது, எல்லா இடமும் தெரியுது. ஆனா தேவ சமூகத்துல மாதத்துக்கு ஒரு நாள் இரவு ஜெபத்துல உன்னால கலந்து கொள்ள முடியல அப்படின்னா, I will tell you, you are not a true Christian. You are the acting Christian. அதான் உண்மை. நடிப்பு கிறிஸ்தவர்கள். ஹல்லேலூயா. அதான் உண்மை. ஏன்னா இந்த வசனத்தை படிக்கும்போது எனக்கு நிம்மதியே இல்லை. ஏன்னா நைட்டு ஃபுல்லா அவரை வச்சு அடிச்சிருக்காங்க. நீ கும்பிடுற தெய்வத்தை, மனுஷன மாம்சத்தில் வெளிப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவ நைட்டு ஃபுல்லா வச்சு அடிச்சிருக்காங்க. பரியாசம் பண்ணி, அடித்து, கண்களை கட்டி, முகத்தில் அரைந்து, துப்பி, கொட்டி, தூஷண வார்த்தையை, கெட்ட வார்த்தைகளை பேசி எல்லாம் முடிச்சு காலையில வரைக்கும் பண்ணிட்டு விடியற்காலமான போது காலையில தான் கொண்டு போறாங்க. இவ்வளவு பாடுகளப்பட்ட அந்த தெய்வத்துக்காக உன்னால ஒரு மாசத்துக்கு ஒரு நாள் கூட நைட்ல முழிக்க முடியல அப்படின்னா, உன்னுடைய கண்கள் விழிக்காத கண்கள். ஆமா, தேவனை பார்ப்பதற்கு விழிக்காத கண்கள். அதான் உண்மை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஒரு விசேஷித்த நாள், திருவிருந்தின் நாள். அதனால இதெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தான் ஆகணும், வேற வழி கிடையாது. இந்த 22வது அதிகாரத்துல அநேக சத்தியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் இந்த பஸ்காவை, அப்பத்தையும் திராட்சரசத்தையும் புசிப்பதற்கு நான் ஆசையா இருந்தேன் அப்படின்னு சொன்னார். மிக தெளிவாக சொன்னார். ஆமா, ஐ ரிசீவ்ட் ஃப்ரம் லார்ட். பவுல் சொல்லும்போது, this is my body which is for you. ஆமா, அடுத்து this cup is the new covenant in my Lord, my blood. அவர் சொல்றார்.
அன்பு தேவனுடைய பிள்ளை, இயேசு கிறிஸ்து இதை குறித்து லூக்கா 22 மிக வீட்டில் போயிட்டு நீங்க லூக்கா 22 மறுபடியும் படிங்க. அநேக ரகசியங்கள் அங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த அப்பத்திலும் திராட்சை ரசத்திலும் பங்கெடுப்பதற்கு நான் ஆசையா இருந்தேன் அவர் சொன்ன வார்த்தை. ஆம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்ன வார்த்தை. உங்களுக்குள்ள யார் பெரியவன் சண்டை போடாதீங்க. நீங்க சண்டை போட்டு இருக்கிறீங்க, உங்களுக்குள்ள யார் பெரியவன்? நான் சொல்றேன், உங்களுக்கெல்லாம் நான் வேலைக்காரன், உங்களுக்கெல்லாம் நான் வேலைக்காரன். அவர் சாட்சி சொல்றாரு, நீங்க என் கஷ்டத்துல எல்லாம் என் கூட இருந்தீங்க, நிலைச்சிருந்தீங்க அப்படின்னு கடைசி நேரத்தில் அவர் ஷேர் பண்றார் விட்னஸ். அவர் சீஷர்களின் கால்களை கழுவின தேவன். இன்னைக்கு நம்ம கழுவுறதுக்கு கூட யார் காலை கழுவுறான்னு யோசிக்கிறோம். அவர் எல்லா சீஷர்கள் குற்றவாளியுடைய கால்களை கூட கழுவினவர் இயேசு கிறிஸ்து. அதை செய்தால் நீங்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னவர். நீங்க நல்ல ஜெபம் பண்ணுங்க, அப்ப உங்களுக்கு சோதனை வராது, சோதனை சிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. நீ ராஜ்யத்துக்கு வரணுங்கிறதுக்காக நைட்டு ஃபுல்லா நான் அடி வாங்கினேன், நைட்டு ஃபுல்லா என்ன பரியாசம் பண்ணாங்க, என்ன அடிச்சாங்க, என்ன அவமானப்படுத்தினாங்க, என்ன தூஷணமான வார்த்தைகள் திட்டினாங்க, இரவு முழுவதும் நான் வேதனையில் இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஒரு இரவு ஜெபத்திற்கு ஒரு நாள் வர முடியவில்லை. அவமானம். It is the great shame for Christians. A shame for Christians. அதான் கர்த்தருக்கு பிரியமானது. விடியற் காலமான போது, விடியற் காலமான போது அவரை அங்கே அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்கிறார். இன்றைக்கு கர்த்தருக்கு பிரியமானவர்கள், இந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரத்திற்கு நம்மை பங்குள்ளவர்களாக கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த பங்கை நாம் உணர்ச்சி பூர்வமாக இப்பேற்பட்ட பாடுகளை அனுபவித்த என் தெய்வத்தினுடைய உடன்படிக்கையை, அந்த உடன்படிக்கையில நான் கை வைக்க போறேன். நான் எவ்வளவு பெரிய தவறுகளை என் வாழ்க்கையில பண்ணியிருக்கிறேன். நான் எத்தனை ஓய்வு நாட்களை அசட்டை செய்திருக்கின்றேன், எத்தனை இரவு ஜெபத்தை அசட்டை செய்திருக்கின்றேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவனை கண்டடைவான் என்று நீதிமொழிகள் 8வது அதிகாரத்துல நீங்க தெளிவா எழுதி கொடுத்துருக்கிறீங்க. ஆனா நான் அதிகாலையில் உங்களை தேடாம நல்ல இழுத்து மூடிட்டு தூங்குறது தான் என் வேலை. அதிகாலையில் நம்ம தேடுறதே இல்லை. இப்படி எத்தனையோ விதத்தில் நான் உங்களுக்கு தூரமா இருக்கேன், ஆனாலும் நீங்க என்கிட்ட அன்பாவே இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஆனாலும் என்கிட்ட நீங்க அன்பாவே இருக்கிறீங்க. நன்றி ஆண்டவரே. நான் செய்த தவறுகளை மன்னி, உமக்கு பிரியமாக நான் வாழ உதவி செய்யும். இந்த லூக்கா 22வது அதிகாரத்துல நிறைய சத்தியங்களை நீங்க எங்களுக்கு வச்சிருக்கிறீங்க. நீங்க சொன்னீங்க, எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு கடைசியில நீங்க சிலுவைக்கு நேரம் போனீங்க. அங்கேயும் போய் எனக்காக தான் ரத்தம் சிந்தினீங்க, அங்கேயும் போய் உங்க மன்னிப்பை தான் நீங்க வெளிப்படுத்தினீங்க. இன்னைக்கு என் கூட இருக்கிறீங்க. இயேசுவே, கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நான் இன்னும் அதிகமாய் உம்மை தேடுவேன், உம்மை விசுவாசிப்பேன், உமக்குள் பலப்படுவேன், உமக்கு சாட்சியாக இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். இந்த விசேஷித்த கம்யூனியன் டேல கர்த்தர் உங்களுக்கு இந்த கம்யூனியன் குறித்த ஒரு ஸ்பெஷல் மெசேஜை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. அதிகமாக இந்த லூக்கா 22 வீட்டில் போயிட்டு இந்த வாரத்தில் மீதி 6 நாட்கள் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது இந்த லூக்கா 22வது அதிகாரத்தை தியானிங்க. ஆண்டவர் உங்கள்கிட்ட நிறைய பேசுவார். நீங்கள் நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட மாற்றத்தை பார்ப்பீங்க. ஆமாம், அடுத்த சண்டே நீங்கள் ஒரு புது பொலியோட ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க விதமாக நீங்கள் ஆலயத்துக்கு வருவீங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தினாலே